ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்க் மினி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவல் வெஜிடபிள் பிரியாணி, அதாவது அவலை வச்சு பிரியாணி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ 59 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கூட சீக்கிரம் கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு, அதாவது இந்த கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த அளவில் அவுல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம வந்துட்டு கொட்டிடலாம். தண்ணி ஊற்றி கழுவிடலாம். தண்ணி ஊற்றிட்டு லேசாக அலசிக்கோங்க. அலசின அவுல அது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. வெண்ணி ஊற்றி ஊற வச்ச அந்த அவுல் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டோம். ஊறினதுமே இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த அவுல் கூட சேர்க்கறதுக்கு நான் எடுத்துருக்க காய்கறி சொல்கிறேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ், கேரட், அவரைக்காய், இந்த 5 காயும் நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், அது கூடவே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிரியாணி இலை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நம்ம இதை இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்து லேசாக வதக்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதை இப்படியுமே வேக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா குக்கரில் கூட நீங்கள் இதை ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு இதில் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை 7 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. நல்லாவே தெரியுது, நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம ஊற வச்சிருந்த அவுல தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது கூட சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா அவுலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட்லேயே இருக்கட்டும். அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். கூட நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை நெய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சும்மா ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரிச் டேஸ்ட்டும் நல்ல கமகமன் வாசனையும் இருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட அவல் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.